வணக்கம், நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய டே 1 ஆஃப் 100 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் வார்ம் அப் செஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஆன்சர் ரைட்டிங்கை நம்ம எப்படி பண்ணணும், எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எப்படி எழுதணும், கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், என்ன மாதிரி கேள்விகள்லாம் யூபிஎஸ்சி கேட்குறாங்க இப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோவை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 100 days ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் யாருனாலும் கலந்துக்கலாம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பிகினரோ ரிப்பீட்டரோ அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியும். இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் ஆஃப் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங் பிளேலிஸ்ட்லேயே முதல் 2 வீடியோ FAQ வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோஸை பாருங்கள், எப்படி நம்ம கலந்துக்கலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ வார்ம் அப் ஓகே. இப்போ இந்த 100 days இன்றைக்கி டே 1 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து எப்படி கொண்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், டே 1ல் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு MSP பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் நான் எடுத்துருக்கேன். 2018 கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ மண்டே, நான் தினமும் மண்டே டு ஃப்ரைடே 9 மணிக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த வீடியோவில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்க தீம், இப்போது இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா MSP தான் தீம். அந்த தீமை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நான் கொடுத்துட்றேன். இப்போ இதுதான் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிற தீம் MSP, இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்கள் 12 hours உங்களுக்கு டைம் தரேன். அடுத்த நாள் 9 AM காலையில், அதாவது டியூஸ்டே 9 AM நீங்கள் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? சப்மிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த சப்மிட் பண்ணது 12 hours சப்மிட் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் என் டீமோட கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு டாப் 20 ஆன்சர்ஸை எவாலுவேட் பண்ணி நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த டாப் 1, இந்த ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் இருக்காங்க பார்த்தீங்களா, டாப் 1ஓ டாப் 2ஓ டிபெண்ட்ஸ், அவங்களுடைய பேப்பரை நான் லைவாக எவாலுவேட் பண்ணுவேன். எப்போது, அந்த டியூஸ்டே 9 PM நான் அடுத்த நாளுக்கான வீடியோ போடுவேன் இல்லையா, அப்போது இந்த டாப் பேப்பரை நான் பர்சனலாக உங்கள் முன்னாடி எவாலுவேட் பண்ணி காட்டுவேன் லைவாக. அது மட்டும் இல்லை, அந்த கொஷின், இந்த PVQ கொஷின் இருக்கு இல்லையா, அதற்கான ஆன்சர் நம்ம எப்படி எழுதியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆன்சரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி எழுதணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த டாப்பர் பேப்பரை திருத்தும் பொழுதே எதெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் காமன் மிஸ்டேக்ஸ், அந்த எல்லா பேப்பரையும் நாங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கும் பொழுது என்னது இந்த காமனான இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி அதையுமே அந்த 9 PM வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டாப்பருடைய பேப்பரையும் எவாலுவேட் பண்ணி காமன் மிஸ்டேக்ஸையும் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாடல் ஆன்சரையும் ஷேர் பண்ணிடுவேன். இந்த பேப்பர், இந்த டாப் 20 பேப்பர்ஸ், இந்த மாடல் ஆன்சர் எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா போய் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த 12 hours பேப்பரை சப்மிட் பண்ணி மெயில் பண்ணிடணும். எதுக்கு மெயில் பண்ணணும்? answersSCA@gmail.com ஒரு PDF ஃபார்மேட்டில் அங்கே நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. இமெயில் பண்ணிவிட்டு உடனே இந்த வீடியோ கீழே ஆன்சர் சப்மிட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் குணா ஆன்சர் சப்மிட்டட் அட் 10:10 PM அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் யார் எத்தனை மணிக்கு எப்போது எவ்வளோ பேப்பர் வருது அப்படிங்கிறதுலாம். அதை வச்சு நான் பிளான் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ரைட்? இப்படி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். மண்டே டு ஃப்ரைடே இதை நம்ம பண்ண போகிறோம். அடுத்த 100 நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். 365x365 உடைய பேட்ச் 2 அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 29 காலை 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்ச் 2 365x365 பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் குயிக்காக ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் டார்கெட்டிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். வாரம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும், மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும், பேப்பர் எவாலுவேஷன் நான் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். இதில் ஒரு பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமுமே இருக்குது. ஸோ மென்டர்ஷிப் இருக்குது, வீக்லி டெஸ்ட் இருக்குது, வீக்லி கிளாஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கும் டெஸ்ட்டு, மெயின்ஸ்க்கும் டெஸ்ட் இருக்குது.
கிளாஸ் முடியும் போது லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும். உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். GS3 அக்ரிகல்ச்சரில் இருக்கிற எல்லா டாப்பிக்கோடையுமே இந்த டாப்பிக்கை நீங்கள் லிங்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரைட், ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். குணா ஒரு ஃபார்மர். அவர் பார்த்திங்கன்னா அரிசி தான் அவருடைய மெயின் விவசாயம். சரிங்களா? இந்த அரிசியை அவர் ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கும் விற்கலாம், அரசாங்கத்துக்கும் விற்கலாம். இந்தியாவில் அப்படி தான் இருக்குங்க. நான் ஒரு விவசாயி, என்னுடைய விளைபொருளை நான் ப்ரைவேட்டுக்கும் விற்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம். சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் என்கிட்டேருந்து விலை கொடுத்து வாங்குவாங்க இல்லையா, அந்த விலையை கவர்மெண்ட் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் சார்பாக ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விலை கொடுத்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அந்த அரிசியை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அந்த விலை யார் நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 30 ரூபா ஒரு கிலோன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்மர் என்ன பண்ணலான்னா, ஓகே கவர்மெண்ட் 30 ரூபாய்க்கு வாங்கிக்க ரெடியாக இருக்காங்க, ப்ரைவேட் நீ எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்னு கேட்பாங்க ஃபார்மர். ப்ரைவேட் வந்துட்டு ஒரு நான் 35 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்மர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு விற்றுருவார். ஒரு வேளை ப்ரைவேட் வந்துட்டு நான் 25 ரூபாய்க்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, இந்த ஃபார்மர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே 30 ரூபாய்க்கு கொடுக்குது, நான் எதுக்கு உனக்கு தரணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் கவர்மெண்ட்டுக்கு போய் விற்றுருவாங்க. ரைட்? ஸோ ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், இங்கே இந்த கவர்மெண்ட் இந்த கான்செப்டே இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த ஃபார்மர் இந்த ப்ரைவேட் பிளேயர் என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் விற்க வேண்டிய சூழல் ஆகிடும். இங்கே இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால மட்டும்தான், கவர்மெண்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃபார்மர்ஸால் ஒரு பார்கெயின் பண்ணி ப்ரைவேட் கிட்ட, கவர்மெண்ட்டையும் 30 ரூபாய்க்கு வாங்குறான், நீ என்ன கம்மியாக வாங்குறேன்னு சொல்லி பார்கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஒரு விலை கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த விலைக்கு பேர் தான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா சோயிங் சீசனுக்கு முன்னாடி, சரிங்களா, ஆர் பிகினிங் ஆஃப் சோயிங் சீசன்லேயே கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், CACP, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே இருக்கிற ஒரு பாடி. இந்த கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸை கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அதை ஹெட் பண்ணுறதே பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ CACP கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, CACP தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. CCEA அவங்க தான் அதை ஃபைனலாக அப்ரூவ் பண்ணுவாங்க. CCEA பிரைம் மினிஸ்டர் தான் அதோடைய ஹெட். சரிங்களா? இந்த CACP இந்த ப்ரைஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, 30 ரூபா நம்ம அரிசிக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? இந்த CACP பார்த்திங்கன்னா 2 சமாச்சாரத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று இன்புட் காஸ்ட், அதாவது குணா தானே இங்கே ஃபார்மர், குணா கிட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 2 ஏக்கர் நிலத்தில் குணா வந்துட்டு அரிசி விவசாயம் பண்ணுறாரு. இந்த அரிசி விவசாயம் பண்ணுறதுக்கு இன்புட்டு, விவசாயத்துக்கு நீங்கள் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு, தண்ணி எல்லாம் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த காஸ்ட்டை எடுத்துப்பாங்க. ப்ளஸ் அன்பெய்டு ஃபேமிலி லேபர். அன்பெய்டு ஃபேமிலி லேபர்னால், இப்போ இந்த விவசாய நிலத்தில் குணாவும் விவசாயம் பண்ணுவாங்க, குணாவுடைய மனைவியும் விவசாயம் பண்ணுவாங்க, குணாவோட அம்மா அப்பாவும் விவசாயம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் மற்ற அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், மற்ற தொழிலாளர்கள் அவங்களும் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கெலாம் சம்பளம் கிடைக்கும். ஆனால் குணாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்காது, அவங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த உழைப்புக்கும் ஒரு ஊதியத்தை நம்ம போடலாமே, அதுதான் அன்பெய்டு ஃபேமிலி லேபர். இப்போ இந்த இன்புட் காஸ்ட் ஒரு கிலோ அரிசி நீங்கள் தயாரிக்கிறதுக்கு இன்புட் காஸ்ட் வந்து ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கலாம். அன்பெய்டு ஃபேமிலி லேபர் 5 ரூபான்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 20 ரூபா ஆகுது. இதுக்கு பேர் தான், இன்புட் காஸ்ட்டுக்கு பேர் தான் A2, இந்த அன்பெய்டு ஃபேமிலி லேபருக்கு பேர் தான் FL. இந்த A2 + FL அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த CACP இந்த A2 + FL வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ஒரு 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க.
அதாவது 1.5 மடங்காக மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ 20 ரூபா வருது A2 + FL இன்ட்டு 1.5னா 30 ரூபாய் ஆகிடுது. அதுதான் இந்த விலை. சரிங்களா? இந்த 1.5 டைம்ஸுங்கிறதுலாம் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது தான். அவங்க ஏற்றலாம், குறைக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எம்எஸ்பிக்கு ஒரு சட்டப்பூர்வ பாதுகாப்புலாம் இல்லை. அதுக்கு ஒரு லீகல் பேக்கிங் இல்லை. அது ஒரு கவர்மெண்ட்டுடைய டிசிஷனில் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு கவர்மெண்ட் எம்எஸ்பி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா எம்எஸ்பி இல்லாமல் போயிடும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த எம்எஸ்பி, இந்த ஃபெசிலிட்டி, இந்த அட்வான்டேஜ் எல்லாமே எல்லா கிராப்ஸுக்கும் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி வியாபாரம் பண்ணுறேன், எனக்கும் ப்ரைவேட்டுக்கும் விற்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாமா? அப்படிலாம் வைக்க முடியாது. இந்த எம்எஸ்பி ஒரு 22 பயிர் வகைகளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 14 காரிஃப் கிராப்ஸ், 6 ராபி கிராப்ஸ், 2 கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியல்ஸு, ஆயில் சீட்ஸு, பல்சஸ் இது எல்லாமே அடங்கம் தான் உள்ளே இருக்குது. பட் ஒரு 22 வகைகளான ஒரு 22 பயிர் வகைகள் மட்டும்தான் இந்த எம்எஸ்பி, இந்த என்டையர் சப்போர்ட்டே இருக்குது. நான் தக்காளி வியாபாரம் பண்ணுறேன், வெண்டைக்காய் வியாபாரம் பண்ணுறேன்னா எனக்குலாம் இந்த சப்போர்ட்லாம் இங்கே கிடையாது. ரைட்? இது எம்எஸ்பியோடைய கான்செப்ட், எம்எஸ்பியோட பேசிக்ஸ். சிம்பிளாக எம்எஸ்பி டிஃபைன் பண்ணுன்னா, இட் இஸ் த ப்ரைஸ் அட் விச் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்ஸ் தி ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். ஓகே, ரைட். சரி, இதில் இருக்கிற நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜ் நம்பர் 1, ஃபார்மர்ஸ்க்கு இது ஒரு பார்கெனிங் பவரை கொடுக்குது இல்லையா? நம்ம பார்த்தோம்ல, கவர்மெண்ட் மட்டும் இந்த எம்எஸ்பிங்கிற கான்செப்டே இல்லைன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ரைட்? இந்தியாவில் இருக்கிற 85% ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனல் லேண்ட் ஹோல்டிங், அவங்க கிட்ட இருக்கிற ஆவரேஜ் லேண்டுங்கிறது 2 ஹெக்டாருக்கும் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் குட்டி 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 ஃபார்மர்ஸு. ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து அழகாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எம்எஸ்பி இருக்கிறதுனால குணா மாதிரி ஒரு சின்ன ஃபார்மர், ப்ரைவேட் பிளேயர் வந்து சொல்கிறான் அரிசி 20 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், 25 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா குணா என்ன சொல்லுவாங்க? போய் கவர்மெண்ட்டே 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்கெயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அதன் மூலியமான நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அஷ்யூர்டு பையருங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷன்னாலும் ப்ரைவேட்டே வாங்கவே இல்லைன்னா கூட கவர்மெண்ட் வாங்கிடுறான் இல்லையா? அப்போது ஃபார்மர்ஸ்க்கு ஒரு இன்கம் கேரண்டி ஆகுது இல்லையா? நல்ல விஷயம் தானே ஒரு அஷ்யூர்டு பையர். இந்த மாதிரி ஒரு நல்ல பார்கெனிங் பவர், நல்ல அஷ்யூர்டு பையர் இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ்க்கு என்ன தோணும்? சரி, நம்ம வந்துட்டு விவசாயத்தில் இன்னும் முதலீடு பண்ணலாம், நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம், நிறைய ப்ரொடக்ஷன் வரும்பொழுது நமக்கு நிறைய இன்கம் வரும்னு நினைக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தானே இருக்குது. ரைட்? ஸோ ஃபார்மர்ஸ் பார்கெயின் பண்ண முடியுது, ஒரு அஷ்யூர்டு பையராக கவர்மெண்ட் இருக்காங்க, இவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியுது. அதே மாதிரி இந்த எம்எஸ்பி பார்த்திங்கன்னா சோயிங் சீசனுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அது பிகினிங்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு ஃபார்மருங்க, என்னுடைய விளை நிலத்தில் நான் என்ன பயிர் வகையை நான் வந்துட்டு போடலான்னு நான் யோசிக்கிறேன். அப்போ நான் பார்க்குறேன் அரிசிக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க, ஆயில் சீட்ஸுக்கு வந்துட்டு 28 ரூபா கொடுக்குறாங்க, பல்சஸ்க்கு வந்துட்டு 25 ரூபா கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று இந்த அமௌண்ட்டை பார்த்து எனக்கு எது சூட்டபிளாக இருக்கும், எனக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நான் முடிவு பண்ணலாம் இல்லையா? கடைசி நேரத்தில் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளாம் ஆப்ஷனல் படிக்கிறோம் இல்லையா? சோஷியாலஜி நல்லாயிருக்கு, ஆந்த்ரோ நல்லாயிருக்கு, அந்த மாதிரி எது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஃபார்மர்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எந்த க்ராப் அவங்களுக்கு லாபகரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த க்ராப்பை அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணும்பொழுது ப்ராஃபிட்டும் அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குது இல்லையா? அந்த என்எஃப்எஸ்ஏ ஆக்ட் என்ன சொல்லுது? 66.66% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் அவங்களுக்கு அரிசி, கோதுமை, கோர்ஸ் கிரெயின்ஸ், இந்த மில்லட்ஸ் மாதிரியான தானியங்கள் இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது 66.66% பாப்புலேஷனுக்கு நீங்கள் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அந்த என்எஃப்எஸ்ஏவை ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா தான் இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு ப்ரைஸ் மூலயமா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ஃபுட் கிரெயின்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அந்த எஃப்சிஐ என்ன பண்ணும்? அந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்து ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்க அதை நியாய விலைக்கடை ரேஷன் ஷாப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படின்னா இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த என்எஃப்எஸ்ஏக்கு வந்துட்டு ஒரு அடித்தளமாக வந்து நிற்கிது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலுமே சில ப்ராப்ளம்ஸுமே இருக்குது. அது என்ன சார்? டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னங்க சார்? நம்பர் 1, இது 22 கிராப்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே? நம்ம பேர்லேயே பாருங்களேன், மினிமம் சப்போர்ட்டுங்கிறாங்க, ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு மேக்ஸிமம் சப்போர்ட் தேவைப்படுது இல்லையா? ஸோ 22 கிராப்க்கு மட்டும்தாங்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
22 கிராப்லேயுமே ஒன்றும் எல்லா கிராப்புக்குள்ளாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டை சின்சியராக பண்ணுறதில்ல. இந்த ரைஸு, வீட்டு எதெல்லாம் ரேஷன் கடையில் மக்கள் அதிகமாக வாங்குறாங்களோ அந்த கிராப்ஸை தான் எம்எஸ்பி மூலிமா கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, ப்ரிடாமினண்ட்டாக ரைஸு, வீட்டு இந்த மாதிரியான கிராப்ஸ் தான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது, அதிகமான ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு இதான் அதிகம் தேவைப்படுது. ஏன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக ரைஸ் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சீப்பான விலையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறனால 22 கிராப்புக்கும் கொடுக்குற ஃபோக்கஸுக்கு பதிலாக அந்த ரைஸ் வீட்டு இன்னும் சில கிராப்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் அதிகமான எம்எஸ்பியுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இதுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸுங்கிற போது ஃபார்மர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஊரில் பாருங்கள், ஒரு ஃபார்மர் வந்துட்டு இவ்வளோ தூரம் ரைஸ் அவங்க ப்ரொடக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மற்ற பயிர் வகைகள் போட்டிருக்காருன்னு வச்சுப்போமே. ஆனால் ரைஸுக்கு தான் நல்ல எல்லாரும் ரைஸ் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ரைஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்மர்ஸ் நிறைய அந்த ஊரில் இருக்கிறவங்க ரைஸ் தான் விளைவிக்கிறாங்க. ரைட், பல்சஸ் கம்மியாகிடும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ரைஸ், முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் ரைஸ்க்கு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் பல்சஸ் க்ரோ பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும்தான் எல்லாருமே, அரிசி மட்டும்தான் எல்லாருமே பயிரிடுவாங்க. மற்ற பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோக்கஸுமே இருக்காது. இதனால் என்ன நடக்கும்னா, சில பயிர் வகைகள் அதிகமான ப்ரொடக்ஷன் வந்துடும், சில பயிர் வகைகளுக்கு ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி, கோதுமை அதெல்லாம் தேவைக்கு அதிகமாக நாட்டில் உற்பத்தி ஆகும். நீங்கள் இந்த பல்சஸ் பயிர் வகை, இந்த பருப்பு வகைகள், ஆயில் சீட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு நம்ம என்ன நடக்கும்னா இன்ஃப்ளேஷன் நடக்கும், அதுக்கெலாம் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. அப்போ அந்த ஷார்ட்டேஜை மீட் பண்ணுறதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அது இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் டிபெண்ட் கண்ட்ரியாக இருக்கும். இன்னும் அதிகம் இம்போர்ட் பண்ணுறது ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியாகும், ட்ரேட் டெபிசிட் அதிகமாகும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைட்டன் ஆகும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வரலாம், இப்படின்னு பல பஞ்சாயத்து இருக்குது. ரைட். ஸோ இந்த 22க்கு மட்டும்தான் கொடுக்குறதுங்கிறதே ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறோம். அந்த 22லேயுமே சில க்ராப்ஸ்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அந்த க்ராப்ஸ் மட்டும்தான் ஃபார்மர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரி, இதில் இது மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, ரைஸ் வீட் மட்டும்தான் முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அதிகமாக தண்ணி குடிக்கும், வாட்டர் கஸ்லிங் க்ராப்ஸ். 1 கிலோ அரிசியை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு 5000 to 10,000 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி நம்ம ஊரில் தண்ணி பஞ்சம். நீத்தி ஆயோடைய காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 60 கோடி மக்கள் இந்தியாவில் வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால தவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 18% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது. ஆனால் 4% ஆஃப் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இந்தியாவில் இருக்குது. நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோன்னா, கிரவுண்ட் வாட்டரை நம்ம வந்து உறிஞ்சி பேலன்ஸ் பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிரவுண்ட் வாட்டரில் 25% கிரவுண்ட் வாட்டரை நம்ம மட்டுமே உறிஞ்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போவும் வாட்டர் ஸ்கேஸ்டிங் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி ரைஸ் வீட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டோம்னா கிளைமேட் சேஞ்சராக போய்கிட்டு இருக்கு, வாட்டர் ஸ்கேஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான செலக்டிவ் க்ராப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிக ஃபர்டிலைசர் தேவை, அதிக பூச்சிக்கொல்லி தேவைப்படுது, இன்புட் காஸ்ட் அதிகமாகுது. இந்த மாதிரி அதிக ஃபர்டிலைசர், அதிக பூச்சிக்கொல்லி, அதிக வீடிசைட், ஹெர்பிசைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனுங்கிற கான்சிக்வன்சஸும் வர ஆரம்பிக்கும். என்வாயன்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ வாட்டர் கஸ்லிங், ரொம்ப வாட்டர் தண்ணி குடிக்கிற க்ராப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு நதி இருக்குது, அந்த நதி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டேட் வழியாக போகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த மேலில் இருக்கிற ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, அங்கே மக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நிறைய விதவிதமான பயிர் வகைகள், மில்லட்ஸு, சிறுதானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிறுதானியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 500-600 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் போதும். ஒரு 600 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும், நீங்கள் 1 கிலோ சிறுதானியம் பண்ணிடலாம். ஆனால் அரிசி பாருங்கள், கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் கிட்ட தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ட்ரெடிஷ்னலாக இந்த மேலில் இருக்கிற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மில்லட்ஸ் தான் மக்கள் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ரைஸ்னு எல்லாம் ரைஸ் போகிறதுனால அந்த ஸ்டேட்டுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுது. அங்கே தண்ணி அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுனால அவங்க டேம் கட்டிடுறாங்க. இதனால் 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நதிநீர் பிரச்சனை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மார்க்கெட் டிஸ்டார்ஷனுங்க. மார்க்கெட்டை இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா ப்ரைவேட் பிளேயர் மட்டும்தான் வாங்க போகிறான். டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைவேட் பிளேயர் வாங்கிப்பான். இப்போ கவர்மெண்ட் உள்ளே வரதுனால, அந்த ப்ரைஸிங் வரதுனால மார்க்கெட் டிஸ்டார்ட் ஆகுது. ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. ரைட். அதே மாதிரி இது பெரிய சப்சிடிங்க. இந்த எம்எஸ்பி
மூலியமாக கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இல்லையா ஒரு விலைக்கு, அதுக்கு மட்டுமே கவர்மெண்ட் 3 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2014-15 பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரிய சப்சிடி இதுக்குள்ளே போயிட்டுருக்கு. WTOவில் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ சப்சிடிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்படி மார்க்கெட் டிஸ்டார்ஷன் உள்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் பிளேயர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதோ, வெளிநாட்டில் இருக்கிற அரிசி தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் வந்து ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது இல்லையா. அதனால் WTOலலாம் பெரிய பிரச்சனை சண்டையே நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த MSPனால் ஏற்படுது. சரி, இப்போ இதை நம்ம எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம்? சில சொல்யூஷன் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நம்பர் 1, இன்டர் கிராப் ப்ரைஸ் பேரிட்டி. இன்டர் கிராப் ப்ரைஸ் பேரிட்டி அப்படின்னா அரிசினாலும் சரி, கோதுமைனாலும் சரி, ஆயில் சீட்னாலும் சரி, பல்சஸ்னாலும் சரி, எதுனாலுமே ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தால், நான் ஒரு ஃபார்மராக இருக்கேன், அரிசினா தான் அதிக ப்ராஃபிட்டுங்கிற போது பிரச்சனையாகுது எனக்கு. அரிசினாலும் ஒரே ப்ராஃபிட் தான், ஆயில் சீட் நீ சூரியகாந்தி போட்டாலும் உனக்கு ஒரே ப்ராஃபிட் தான், நீ வந்துட்டு தான் உருத்தால் மூங்தால் போட்டாலும் உனக்கு வந்து பருப்பு போட்டால் கூட ஒரே ப்ராஃபிட் தான். அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி சேமாக இருந்தால் எனக்கு எது பெட்டராக அதை சூஸ் பண்ணுவேன்ல. சிம்பிளாக ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். எல்லா ஆப்ஷனுக்கும் ஒரே மாதிரி தான் மார்க்கிங் வந்தால் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிப்போம்ல. நம்ம என்ன காலேஜில் படிச்சிருக்கோமோ அதை சூஸ் பண்ணிப்போம்ல. திடீர்னு பார்த்தா சோஷியாலஜிக்கு பயங்கரமான மார்க் வருது அப்படின்னு சொல்ல போய் எல்லாரும் சோஷியலுக்கு நம்ம போவோம். திடீர்னு பப்பாடுக்கு மார்க்கே வரமாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்கிறதுனால பப்பாடுக்கு போகாமல் இருப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ஒரு பேரிட்டி இருக்குது அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கே இருக்கேன், என்னெல்லாம் எங்கே இருக்குது, அங்கே வெயில் அடிக்குமா, மழை பெய்யுமா, தண்ணி இருக்கா, இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா, குடம் இருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ரைஸுக்கு போவோம், பல்ஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணலாம் இல்லையா. ஸோ இன்டர் கிராப் ப்ரைஸ் பேரிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம், ரைட். அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் MSP இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஷியல் MSP இருக்கலாங்க. ஒரு ரீஜனுக்கு ஒரு MSP மாதிரி வைக்கலாம். ஏன் இப்போது எங்கே வந்துட்டு மழை நீர் அதிகமாக இருக்குது இல்லை நீர் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி பகுதிகளில் மட்டும் ரைஸ் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். MSP ஃபார் ரைஸ் அங்கே மட்டும் தரலாம். எங்கெல்லாம் வந்து ட்ரை ஏரியா, ஒரு விதர்பா ரீஜன் இருக்குது, ட்ரை ஏரியாவாக இருக்குது, அந்த ரீஜனில் நம்ம ரைஸ்க்கு MSP கொடுக்கக்கூடாது. அந்த ரீஜனில் பல்ஸுக்கு MSP கொடுத்துட்டு போகலாம், மில்லட்ஸ் கொடுத்துட்டு போகலாம் MSP. அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் MSPயை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த மார்க்கெட் டிஸ்டார்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொல்ல, ஒரு ஃபார்மர் வந்துட்டு அவருடைய பொருளை கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம், இல்லை ப்ரைவேட்டுக்கும் விற்கலாம், கரெக்டுங்களா. இப்போது ப்ரைவேட் வந்துட்டு 25 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்கான், கவர்மெண்ட் வந்து 30 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்கான். என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா, இந்த ஃபார்மர் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கே விற்க சொல்லிடலாம். கம்மியாக தான் இருக்குன்னா விற்க சொல்லலாம். இப்போ எவ்வளோ லாஸு ப்ரைவேட் ஃபார்மருக்கு? 5 ரூபா நஷ்டம் இல்லையா. இந்த 5 ரூபாவை மட்டும் கவர்மெண்ட் கொடுக்கட்டும். எதுக்கு 30 ரூபா கொடுத்து கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டேன், அது கவர்மெண்ட் அதை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஸ்டேட்டுக்கு கொடுத்து எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம்? ப்ரைவேட் பிளேயர் 25 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருக்கான் இல்லையா, 25 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டோம். 5 ரூபா தான் கேப் இருக்குது. அந்த 5 ரூபா மட்டும் கவர்மெண்ட் கொடுக்கட்டும். கவர்மெண்ட்டுக்கும் காசு எவ்வளோ சேவ் ஆகும் இல்லையா. 30 ரூபா கொடுத்ததுக்கு வாங்கணும் ஒரு கிலோவை, 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ சேவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி 2018 ஒரு ஸ்கீமே கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பிரதான் மந்திரி அன்னதத்த ஆய் சன்ரக்ஷான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, PM ஆஷான்னு சொல்லிட்டு. அந்த யோஜனாவுக்கு கீழே PDPS, பேமெண்ட் டெஃபிஷியன்ட் பேமெண்ட் PDPS, அது ப்ரைஸ் டெஃபிஷியன்ட் பேமெண்ட் ஸ்கீம். ப்ரைஸ் டெஃபிஷியன்ட் பேமெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, PDPS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி பேமெண்ட் கொடுக்கறது ஒரு சொல்யூஷனை நம்ம கொண்டு போகலாம். இந்த WTOலாம் பார்த்திங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் ஃபார்மர்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம இந்தியா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் கூட ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் சைன் பண்ணிகிட்ருக்கோம். WTOவில் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்துட்டு ஃபார்மர்ஸோடைய வெல்ஃபேர் தான் முக்கியமாக வைக்கணும். அவங்க தான் பெரிய வல்னரபிள் செக்ஷன். ஸோ WTOவில் தான் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சார்பாக அவங்க இந்தியா ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி, ஒரு குளோபல் சவுத்தோட லீடராக எமர்ஜ் ஆகி, டிப்ளமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா நம்ம ஃபார்மர்ஸ் கொடுக்குற சப்சிடிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் இப்படி தான் நம்ம எழுதணும். நம்ம WTOடைய ப்ரெஷருக்கோ டெவலப்டு கண்ட்ரிஸோட ப்ரெஷருக்கோ நம்ம வந்துட்டு அடங்கி போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சில சஜஷன்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்யூஷனில் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் எம்எஸ்பி பற்றின ஒரு ஃபுல் ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ தான் டாஸ்கே இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு அப்படியே நான் சொன்னதெல்லாம் எழுதுனீங்கன்னா மார்க் வராது. கொஸ்டினை படிங்க, திருப்பி திருப்பி படிங்க, கொஸ்டினோட டிமாண்டை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுங்க. answers@gmail.comக்கு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுங்க. நாளைக்கு கிளாஸில் இந்த கொஸ்டினோட டிமாண்ட் என்ன, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதியிருக்கணும், யார் நல்லா எழுதியிருக்காங்க, காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, மாடல் ஆன்சர் என்ன, அது எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு Day 2 நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை எடுத்து அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது முதல் நாளுங்கிறதுனால தான், அந்த டாப்பிக்கும் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணினோம். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம டைமிங்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த டாபிக், இந்த இனிஷியேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் மட்டும் இல்லை, மெயில் பண்ணிவிட்டு நான் மெயில் பண்ணிட்டேன், இத்தனை மணிக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்னாலும் கொடுங்க. அதே மாதிரி மற்ற யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணும்பொழுது தான் காம்படிஷன் அதிகமாகும், ஒரு ஸ்பிரிட் இம்ப்ரூவ் ஆகும். அது எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.